அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஹை സണ്ണി അമ്പട കേമാ സണ്ണി കുട്ട ഇവിടെ വെച്ച് കാണുന്ന സ്വപ്നേവി നിരീക്ഷില്ല. ആളെ വേണ്ടത്ര പരിചയമില്ലാന്ന് തോന്നുന്നു. ലോകപ്രസിദ്ധനാ தனி ராவணன். அந்த டைம்ல ஷிபு சார் HR ஃபிலிம்ஸ்ல வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சார். அருண் சாரா சார், நான் விളിக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, கதை கேட்கணுமா, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை வர வந்து என்னவோ அவர் பேசிட்டு இருக்கப்பா. വിറ്റാണ് ആള് ഭയങ്കര വിറ്റാണ്. ഇതൊന്നും അല്ല, ഇതിപ്പോ കണ്ടോ ചിരിച്ച് ചിരിച്ച് ചാവും. ஆனா ஓகே சொல்லிட்டாரா? நல்லா இருக்கு சார். நான் பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார், ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா, ஓகே சார் சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. എന്നാ പിന്നെ നീ ഇത് പിടി മോനെ. ஃபர்ஸ்ட் டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்குறாரு. தமிழே தெரியல. அப்போ அங்கே வரும்போது சார் ஃபர்ஸ்ட் டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார், டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் இல்லை ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார், ரெடி சார் டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விളിച്ചിட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கட 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 கட. நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாகவே இருக்கு. இல்லை இது ஃபுல்லாக എന്തൊക്കെ തമാശകളാവാൻ പൊട്ടിക്കുന്നത്. ചിരിച്ചിരിച്ച് മടുത്തു. ஃபர்ஸ்ட் டே நானும் சாரும் அது எனக்கு டைலாக் இல்லை குன்னோட இல்லை சார் முடியல சார் இத்தனை மட்டும். அப்போ நான் தமிழ் ஓகே சூப்பர் செட்டு. நெக்ஸ்ட் டே வந்து சார் குத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் அது அப்பா இல்ல சார், இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார், இது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டா? திடீர்னு 3 அட்டாக் வந்து போச்சு, எனக்கே தெரியாம. சிங்கிள் ஷாட்டா சார், இது எப்படி சார்? நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஏரியா தெரியல, வழி தெரியல, ஃபுல் ஒரு காடுக்குள்ள ஷூட்டு. ஆக்டிங்ல நம்மள நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷன்ல வந்து எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே அல்ல சாரி நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும். 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி இல்லை, திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சை கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருன்னா இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும், அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமாரு நீ எப்படி இருக்கு, அப்ப அவரு ஆமா ഇവനുണ്ടല്ലോ സാറിന്റെ ഈ മിടുക്കം ബ്രദറുണ്ടോ, സെക്കൻഡ് കൊണ്ടാ ഞങ്ങളെയൊക്കെ കയ്യിലെടുത്ത്. ഇതൊക്കെ എന്ത് சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்ன எல்லாம் கரெக்டு தானே, எல்லாமே கரெக்டு சார் எல்லாம் கரெக்ட். அப்படியெல்லாம் நின்று எல்லாவரையும் ஹெல்ப் பண்ணுவார். இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். കുടിക്കാൻ പൈപ്പിലും വെള്ളമില്ല, കുറെ കെറ്റിലും വെള്ളമില്ല. எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிற்கவே இல்லை, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமராவில் ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ண அது ஃபைட்டு கை உடைஞ்சா ஓகே, அது இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. എങ്ങനെ ചിരിക്കാതിരിക്കും?
ഇവിടെ ഉള്ളവന്മാരൊക്കെ തമാശക്കാരല്ലേ? என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார். அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. എങ്ങനെയുണ്ടാളിയാ? ഗംഭീരമായിരുന്നു. താങ്ക് യു. அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. மிமிக்ரி. அப்போ அப்படியே போயிட்டா கொஞ்ச டைமுக்குள்ள வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 சார், களத்தில் இறங்குங்க. സുരാജോட ഇന്റർവ്യൂ ഞങ്ങളെ ഓഡിയൻസ്. ഗോപാലകൃഷ്ണന്റെ അടുത്തിരുന്ന സമയം പോണത് അറിയില്ല. എന്ത് തമാശക്കാരനാണെന്നോ. ഫുൾ ലെങ്ത് കോമഡി ആയിരുന്നു. சுராஜ் சார், நீங்க இவ்வளவு பிரிவுகிட்ட இருக்கீங்க. நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ, how funny is. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். நான் அதான் சொல்ல வந்தேன். എന്തോന്നാടി അമ്മ ചിരിച്ചു മനുഷ്യനെ വയറ് വേലെടുക്കുന്നു. എന്തൊക്കെയായിരുന്നു കൊറേയൊക്കെ ഞാൻ പറഞ്ഞു. നത്തിങ് റിയലി ഗുഡ്. ഞാൻ എന്റെ കരുത്ത് തെളിയിച്ചു കഴിഞ്ഞു.